ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜானிக் வ்ளாக்ஸ். இன்னைக்கோட ரெசிபி வந்து பெங்களூர் ஃபேமஸ் தொன்னை பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அது கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே 4 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா ஒரு கைப்பொடி அளவுக்கு கொத்தமல்லி, புதினா, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆறின பிறகு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரியாணி பாட் வச்சுக்கலாம். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 பட்டை, ஒரு கிராம்பு, மராட்டி மொக்கு, அதுக்கப்புறமா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, பே லீஃப் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் இந்த 4 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற மட்டும் ஃப்ரை பண்ணலாம். இதுக்கு இடையில கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் வந்து 1 kg ஆஃப் சிக்கன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பேஸ்ட்ல இருந்து எண்ணெய் செப்பரேட் ஆகிற மட்டும் நல்லா குக் பண்ண வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி சிக்கன் வேவரை மட்டும் விடலாம். அதுக்கப்புறமா எவ்வளோ கிளாஸ் அரிசி எடுக்கிறீங்களோ அவ்வளோ கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கனால 3.5 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். 3.5 கிளாஸ்னாக்கா சிக்கன்லேருந்து தண்ணி விடும். தண்ணி நல்லா பாயில் ஆன உடனே ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணி பாதி ஆவரை மட்டும் குக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கீழே அடிகனமான பாத்திரத்தை வச்சு மேலே பிரியாணி போட்டு வச்சு நம்ம தம் வச்சுக்கலாம். இப்போ 20 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நல்ல சுவையான பெங்களூர் ஸ்டைல் தொன்னை பிரியாணி ரெடி. Trust me, it's gonna be the best. கீழே வந்து உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.